அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நாம் ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷால் பேஸ், அதுக்கு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஷால் பேஸ் ரெண்டும் முடிச்சிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி புக் பேஸ், அப்பர் சைட் புக் பேஸ் வச்சிடலாம். அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் புக் பேஸில் மடிச்சிட்டா சென்டரில் ஒரு இன்ட்டு மார்க்கும் ஒரு ப்ளஸ் மார்க்கும் வரும். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா புக் பேஸில் வச்சுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு கார்னர்னையும் சேர்த்திக்கணும். இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ரெண்டு கார்னரையும் உள்ளார இந்த நடுப்பகுதியை உள்ளே அமுத்தினீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு கார்னரும் சேர்ந்துடும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அமுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு லேயர் இருக்குது, மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் இருக்குது. இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயருடைய கார்னரை எடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுக்கு வச்சு மடித்து விட்டுறணும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரை கொண்டாந்து மிடில் இருக்கிற அந்த கார்னரோட சேர்த்து ஓவர்லாப் ஆகாமல் மடிச்சிருங்க. தென் அதர் பேக் சைடும் அதே மாதிரி வச்சு மடிச்சிருங்க. மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டா இந்த பக்கமும் ரெண்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும், இந்த பக்கமும் நம்ம மடித்த இது வரும், அந்த ரெண்டு மடிப்பும் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மடித்த இந்த பக்கத்தை இப்படி ரெண்டாக சேர்த்து மடிச்சுக்கணும். இந்த பக்கமும் தென்னானதை இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டும் இப்படி சேர்த்து மடித்தா ஸ்கொயர் நமக்கு வந்துடும். ஸ்கொயர் டைப்பில் வந்துடுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ மேலே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத இந்த சென்டர் பகுதியை விட்டு கொஞ்சம், இந்த சென்டர் லைனை விட்டு கொஞ்சம் இந்த பக்கமாக வர மாதிரி மடிச்சுக்கணும். அதே போல் ஆப்போசிட் சைடும் மடிச்சிட்டு இதை இதுக்குள்ளே உள்ளே கோர்த்து விட்டுருங்க. கோர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே சேம் மாடல் நம்ம பேக் சைடும் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த நடு சென்டர் கோட்டுக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக மடிச்சுக்கணும். இந்த பின்னாடி இருக்கிற ஒரு லேயர் நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா அதையே வச்சு செகண்ட் மேலே அடுத்த லேயரையும் நம்ம கொண்டு வந்துடலாம். வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த பேப்பரில் இருக்கிற இந்த கேப்பில் நம்ம இதை சொருகி விட்டுறணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறத கரெக்டாக சொருகி ஃபைனலாக எல்லா மடிப்பையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு
இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வரும். இந்த ஹோலை ஊதிக்கோங்க. மெதுவாக ஊதுங்க, என்ன மாதிரி அவசரப்படாதீங்க. மெதுவாக ஊதுனீங்கன்னா இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து மொட்டை விரித்து மலராக்கிக்க வேண்டியது தான். மெதுவாக இந்த 4 லேயரை மட்டும் விரிச்சிக்கோங்க. விரிச்சிக்கிட்டேன். அழகான ஒரு ஃப்ளவர் கிடைச்சிடும். இந்த சொருகிறத கொஞ்சம் கரெக்டாக சொருகிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் ஃப்ளவர் வரும். இதுதான் ஃப்ளவர். தேங்க்யூ.